இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நன்னாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரு, திருப்தி அடைய செய்ய போகிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆனாலும் சிறப்பான சுதந்திரம் எனக்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு கிடைத்தது. நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது, ஆனாலும் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நேர்த்தியான இடம் கிடைக்கலேன்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக அந்த மாதத்தில் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும்போது அது ஒரு நேர்த்தியான இடமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அன்பு பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருங்க என்ன சொல்கிறாரு, நீ ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, ஆண்டவரை உனக்கு நேர்த்தியான இடத்த உனக்கு என்ன செய்வாராம், தருவாராம். சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்தையும் தந்து சிறப்பான சுதந்திரத்தையும் தருகிறார். சுதந்திரமா நீ எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தருவேன் என்று சொல்லி இங்கே சங்கீத புஸ்தகத்தில் தெளிவாக நம்மளுக்கு என்ன செய்யுது, கற்றுத்தருகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை தாவீது ராஜா அவரை ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை ஆண்டவர் அரசனாக மாற்றி அந்த சமஸ்ட இஸ்ரவேலையும் வழிநடத்துவதற்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம், அவருக்கு அத்தனையும் சுதந்திரமாக கொடுத்தாராம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? எனக்கு ஆசீர்வாதம் இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? நான் எதிர்பார்த்த நன்மை எனக்கு இல்லையே, கிடைக்கலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை தேடுங்க. சரியான நேரத்தில் அவருடைய வேலை வரட்டும்னு சொல்லி பொறுமையாக காத்துருங்க. அந்த வேளையில் ஆண்டவரே கடந்து வந்து நேர்த்தியான இடத்த தந்து சிறப்பான சுதந்திரத்தை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கலங்காதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க. அது திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், ஒருவேளை நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த காரியத்திலையும் அதுக்குன்னு ஒரு நேர்த்தியான நேரத்தை வச்சு அதை உங்களுக்கு சிறப்பாக தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயம் ஆடுமைத்து கொண்டு இருந்த அந்த தாவீதுக்கு கர்த்தர் ஒரு ராஜமேன்மையை கொடுத்து சமஸ்ட இஸ்ரவேலரையும் சுதந்திரமாக கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் இதுவரையும் கலங்கின எல்லா நன்மைகளை ஒரு காத்திருந்த பெற்றுக்கொள்ள முடியாதபடி தவித்து கொண்டு இருந்த அந்த நன்மையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். பயப்படாதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவா. அதை நீங்கள் விரும்புகிற சுதந்திரம், இன்னைக்கு குழந்தைலன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அந்த புத்திர பாக்கியத்தை, அந்த சுதந்திரவாளியை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சரியான நேரத்தில் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். என் அன்பு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுமையாக காத்துருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் காத்துருங்க. ஒருவேளை நீங்கள் உபவாசித்து காத்துருங்க, விளங்கால் படிட்டு ஜோமணி காத்துருங்க. நீங்கள் அப்படி காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வந்த உங்களை அவர் வெறுமையாக விட மாட்டார். உங்களுக்கு அந்த சுதந்திரவாளியை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஜெபிப்போமா? வழி தீர்க்கும் அதிசயம் நடத்திடுவா, செங்கடலும் விளந்தே வழி தீர்க்கும், தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவான். இன்னைக்கு அதிசயத்தை காணலையே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவரே உங்களுக்கு அதிசயத்தை தர போகிறார். ஆண்டவரே அதிசயமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆண்டவரே கடந்து வந்து தடைகளெல்லாம் உடைத்து போராட்டங்களெல்லாம் மாற்றி அதிசயத்தை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகனே, மகளே,
எனக்கு வேலையிலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா மகனே, வேலையில் நான் படித்து இத்தனை டிகிரி முடித்து எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல ஊதியம் இல்லை, போதிய அளவு எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு தவித்து கொண்டு இருக்கிற மகளே மகனே, நீ யாராயிருந்தால் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு சரி, ஆண்டவர் அதை இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார். அவர் தந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன சொல்கிறார், நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு உண்டு, ஆம் சிறப்பான சுதந்திரமும் உண்டு, உனக்கு அதை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து தருவான். சோர்ந்து போகாது, விசுவாசத்தில் உறுதியாக இரு. கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது. இன்னைக்கு கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறியா மகனே, கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறியா மகளே, ஒன்றுமில்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா மகளே, ஆண்டவர் உனக்குன்னு வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நேர்த்தியான ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. ஆம், சிறப்பான சுதந்திரம் உன்னை தேடி வருகிறது. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஏற்ற நன்மைகளை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.